உண்மையிலேயே இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். எம்எல்எம் வியூஸ் இலகுவானதையும் வேகமானதையும் உங்களுக்கு உருவாக்கும். ஃப்ரைடே பிரியாணிக்கு அதே மாதிரி வெறும் ரைஸ், வெள்ளை ரைஸ், பாஸ்மதியோ கீரி சாம்பாவோ வீட்டை சமைக்க எந்த அரிசி நீங்க சமைச்சாலும் ஒரு வெஜிடேரியன் ஒரு பிளானிங்ல நீங்க இருந்தா அப்போ நீங்க இந்த சம்பளை சாப்பிட்டு பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐட்டம்ஸ் ஒரு சிலட்டை கொண்டு வந்தீங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஓகே, நம்மளோட சம்பளுக்கு தேவையான பொருள் மிக முக்கியமா தயிர் வேணும். அடுத்தது பொரிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு வெங்காயம், அதுபோல ஒரு பல்லு வெள்ளை பூட்டை துருவி வச்சுக்கணும், தேய்ச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கியூக்கம்பர் பிப்பிங்கான்னு சொல்லுவாங்க, அதை இப்படி பாக்ஸ் பாக்ஸா வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி பாக்ஸா சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இது மாதுளம்பழம். உங்களுக்கு மாதுளம்பழம் இல்லைன்னு ஆப்பிள் பழம் ஆப்ஷனுக்கு ஓகே, அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு. இந்த மாதிரி பாக்ஸா போட்டினா ஒரு கொஞ்சம் வெங்காயம். அதுக்கு தேவையா முதல்ல செய்ய வேண்டியது இந்த மாதிரி எண்ணெயை நல்லா சூடாக்கி போட்டு உருளைக்கிழங்க நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு இந்த கலர் வந்ததுக்கு அப்புறமா தான் வெள்ளை பூண்டு துருவினத்தை உள்ளு தான் வச்சுக்கணும். அதுக்கு மேலேயே நீங்கள் போட்டுருவாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்பல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் பேட் கமௌண்ட் அடிக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் பிடிச்சிக்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், உறவினர்கள், ஃபெமிலியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஒரு வெங்காயத்தையும் பொரிக்கணும். இந்த ஒரு வெங்காயத்தையும் பொரிக்கணும். ஓகே, வெங்காயம் நல்ல முறையில் முறியிட்டு இப்போ வெங்காயத்தை இறக்கணும். நம்ம உருளைக்கிழங்கு பூண்டு அதுக்குள்ளேயும் வெங்காயத்தை இறக்குவோம். நீங்கள் உங்களுக்கு விளங்கும் இறக்கக்குள்ளேயே ஒரு வாசம் வரும். அந்த கார்லிக் வெள்ளைப்பூரில் வாசம் வந்துக்கிட்டு செம்மையாக இருக்குது. ரைட், ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, இப்போ தேவையான ஐட்டம்ஸ் நான் மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் முன்னுக்கு காட்டுப்படலை. தேவையான அளவு உப்பு, இந்த அளவுக்கு சுகர் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தேயிலை கரண்டின்னு சொன்னால் ஒரு ஃபுல் கரண்டி, மற்ற இன்னொரு சின்ன கரண்டி சைஸ் இருந்தால் 2 கரண்டி ஃபுல்லாக மலை மாதிரி குமிச்ச மாதிரி எடுக்கணுமா. சுகரையும் போட்டாச்சு. இப்போ இதில் தயிரை ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு 100 ml தயிர் இருக்கும், 100 கிராம் தயிர் இருக்கும். அதை ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இது செய்யும் போதே ஒரு ஃப்ளேவர் ஒன்று, ஒரு வாசம் ஒன்று வரும். அதே சட்டப்படி இருக்கும். நல்ல சுவையாகவும் வாசமாகவும் ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ வெங்காயத்தை பாக்ஸாக போட்டுனா வெங்காயம். ரைட், அடுத்தது கியூக்கும்பர், பிப்பிங்கா எதுன்னு சொன்னாலும் சரிதான். ஒரு பாதி காய் போட்டால் போதும், கொள்ளையா தேவையில்லை. மாதுளம்பழம் பீஸாக உடச்சி வச்சிருக்குது, அதை லாஸ்ட்டில் போடுவோம். நீங்கள் பிரியாணி செஞ்சால் நிச்சயமாக இந்த மாதிரி செய்வாங்க. நெய் சோறு செஞ்சாலும் இப்படி செஞ்சு பாருங்க. அதாவது வீட்டை சும்மா சரி இந்த ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் வெங்காயம் பொரிக்காமல், பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு பொரிக்காமல் ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் போடுவேன். அந்த சில டைம் பாருங்கள், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரைட், இப்போ மாதுளம்பழம் துருவினத்தை மேலே இப்படி போடுவோம். இப்போ பாருங்கள், சலட்டுற தன்மையும் சுவையும் எல்லாருக்குமே பிடிக்கும்.
ரைட், ஓகே. இந்த சலட்டை நான் சாப்பிட்டு காட்டுறது தான் உங்களுக்கு திருப்தி அடிக்கும். பட் நல்லா அடிக்குது, டேஸ்ட் அடிக்குது. உப்பு நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். நிச்சயமாக சட்டப்படி வேற நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். சொல்ல போனால் மாதுளம்பழம் ஒரு டேஸ்ட், பொரிச்ச வெங்காயம் ஒரு டேஸ்ட், உருளைக்கிழங்கு ஒரு டேஸ்ட், தயிரும் சீனியும் சேர்ந்த ஒரு சுவை, எல்லாம் சேர்ந்து வரும்போது வேற லெவல். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி.